ஹலோ. இப்போ ஏர்லி மார்னிங் 6 o'clock ஆகுது. நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன்னா ஒரு சோலோ ட்ரிப்பு. நான் திடீர்னு பிளான் பண்ண ட்ரிப் தான் இது. சரி, நான் ஒவ்வொரு ஸ்டேட்டாக இந்தியாவில் கவர் பண்ணலான்ற ஒரு பிளானில் இருக்குது. சவுத் சைடு வந்து ஓரளவுக்கு எல்லா ஸ்டேட்டும் முடிச்சாச்சு. சரி, இப்போ அப்படியே ஒரு மத்திய பிரதேஷில் சென்டர் ஆஃப் இந்தியா போபாலுக்கு போகலாங்கிற ஒரு பிளானு. பெருசாக எந்த ஐட்டனரி எந்த பிளானும் இன்னும் போடலை. ஒரு ட்ரெயின் புக்கிங்கே 2 நாளைக்கு முன்னாடி தான் பண்ணேன். லக்கிலி சீட் இருந்துச்சு, ஸோ புக் பண்ணியிருக்கு. இப்போ இது சோலோ ட்ரிப், அதனால் பயங்கர ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். ஈவன் எத்தனை நாள் அங்கே போய் இருக்க போகிறேங்கிறத கூட பிளான் பண்ணலை. சரி, பார்ப்போம் எப்படி ஒவ்வொரு நாள் இருக்க போகுதுன்னு. இது ஒரு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நார்த் இந்தியா போகிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம சவுத் இந்தியாவுக்கும் நார்த் இந்தியாவுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும் லைஃப் ஸ்டைல் எல்லாத்துலேயுமே. அதுவும் சோலோ ட்ரிப்னால நம்ம டைனமிக்காக நிறைய பிளான் போடலாம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் ஒவ்வொரு நாளும் என்னென்ன பண்ணுறோமோ அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு எபிசோடாக போடுறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. இப்போ வந்து நான் சென்னையில் சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருக்கேன். சொன்ன மாதிரி காலையில் 6 o'clock ஆகுது. இன்னும் ஒரு ½ an hourல ட்ரெயின் வந்துடும். 2 days புக் பண்ணாலுமே பரவாயில்ல, பெத்து கிடச்சிச்சு. சைடில் வந்து அப்பர் பெர்த் புக் பண்ணியிருக்கேன். அப்பர் பெர்த்து அதெல்லாம் வந்து இப்போ டே டைமுக்குனால கீழே உட்காந்துருக்கோம். வந்துட்டு இங்கே ஆப்போசிட்டில் ஒரு நல்ல வேலை ஒரு சென்னை கை தான் வந்து டெல்லி வரைக்கும் போகிறாராம். அதனால் அவர்கிட்டயே பேசிட்டு போகலாம். நம்ம நடுவில் போப்போம்ல எங்கேயும். ஸோ ஜாலி தான். இப்போ இந்த ட்ராவலில் வந்து ஃபுட்டு எல்லாம் இன்க்ளூடட் போல இருக்கு. ஸோ இப்போ தான் வந்து மார்னிங் என்ன ஃபுட்டு வேணும்னு கேட்டு போனாங்க, சொல்லியிருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. சனிக்கிழமை காலையில் 2 மணிக்கு போபால் வந்து இறங்கியாச்சு. பர்ஃபெக்டான டைமில் வந்தாச்சு. ஃபுல்லாக தூக்கம் தான், தூக்கம் சாப்பாடு, தூக்கம் சாப்பாடு, நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. கரெக்டான டைமில் வந்து இறங்கியிருக்கோம். இப்போ வந்து போய் ஹோட்டலில் செக்இன் பண்ண வேண்டியது தான். அதுக்கு வந்து கேப் இதில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஜஸ்ட் ஒரு 15 minutes தான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஹோட்டல் புக் பண்ணியிருந்தேன். மிட் நைட்டு பயங்கர குளிர். சரி, இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலைல எந்திரிச்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத அப்போ திங்க் பண்ணுவோம். போய் படுக்க வேண்டியதான். செம்ம டயர்டு. குட் மார்னிங். இது சாட்டர்டே காலையில் அப்படியே எந்திரிச்சேன். மெதுவாக எந்திரிச்சிட்டு வெளியே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். ஸோ நான் புக் பண்ணியிருக்கிற ஹோட்டல் வந்து மெயின் ரோட்லேருந்து அப்படியே க்ளோஸில் தான் இருக்குது. பக்கத்தில் நிறைய ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் அதெல்லாம் இருக்கனால வாக்கிங் பண்ணால் நல்லா டைம் பாஸாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு எங்கேயா காஃபி குடிப்போம்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்தேன். இந்த நம்ம இருக்கிற ஹோட்டல்லே வந்து ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் ஈஸியான வழி இல்லையா, இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது விட்டு வெளியே போய் பார்க்கலான்ட்டு அப்படியே பார்த்தேன். அங்கே வந்து ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடைக்கு போவோம். டீ குடிச்சாச்சு. இப்போ திருப்பி ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம அடுத்து என்னென்ன பண்ணலான்னு ஒரு சின்ன பிளான் போட்டு போனோன்னா மெதுவாக பண்ண போகிறேன் இன்றைக்கி. பார்ப்போம் எப்படி போகும். ஹாய். நம்ம ஃபிட்னஸ் சீரீஸை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், நம்ம வீக் டேஸ் வந்து ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு எக்ஸசைஸை போஸ்ட் பண்ணுறோம். நேற்று ஃப்ரைடே வந்து ஃபுல் டே நான் ட்ரெயின் ஜேர்னியில் இருந்தேன், அதனால் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஏதாவது ஒரு ஸ்டாப்பிங்கில் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் நின்றுச்சுன்னா பிளாட்ஃபார்மில் போய்ட்டு ஏதாவது ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்தால் பண்ணலான்னு பார்த்தேன். பட் அப்படியும் எதுவும் சான்ஸ் கிடைக்கல. அதனால் இன்றைக்கி சாட்டர்டே ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோடனே நம்மளோட கமிட்மெண்ட்டை முடிப்போம். சரி, இன்றைக்கி வந்து லஞ்சஸ் பண்ண போகிறேன், 50 பண்ண போகிறேன். நீங்களும் எவ்வளோ பண்ணீங்கிறத கமெண்டில் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து எல்லாமே ப்ராப்பராக வரும். ஸோ அந்த சீரீஸ் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் கன்டினியூ ஆகும். நீங்களும் கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க எக்ஸசைஸ்க்குள்ள போகலாம். எல்லாம் குளிச்சு ரெடியாகி நம்ம டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த ஹோட்டலில் இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து எல்லா டைப் ஆஃப் குசின்ஸும் அவைலபிள். இங்கே வந்து இட்லி சாம்பார் ஆர்டர் பண்ணிட்டேன். சரி, அடுத்து வந்து ஃபஸ்ட்டு ஒரு பைக்கை ரெண்டல் பண்ணணும். அந்த பைக் வந்து இப்போ நேற்று வந்து இறங்கின ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இப்போ கேபோ டாக்ஸியோ இல்லை ஏதாவது பிடிச்சோம்னா ஒரு 5 மினிட்ஸில் போயிடலாம். பட் இப்போ எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம அங்கே ஒரு நடக்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். ஸோ நடந்தே போவோம், அப்போ தான் ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நடந்தே போய் அந்த பைக் ரெண்டல் கம்பெனிக்கு போயிட்டு பைக் ரெண்டல் கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த போபாலில் நடக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி சாட்டர்டே. மற்ற பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து இருக்கிறதே சூப்பராக இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்குது. ரோடெல்லாம் நல்லா அகலமாக இருக்குது. நடக்கிறதுக்கு தனியாக ஒரு பாதை இருக்குது. இங்கே மக்கள்லாம் ரொம்ப அமைதியாக ஸ்லோவாக அவங்க வேலை உண்டு அவங்க உண்டுருக்காங்க. அதனால் அதுக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் போபால் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கலாம், நீங்கள் பின்னாடி ஒரு டிராஃபிக் எதுவும் இல்லைங்க பாருங்க. எப்பயோ ஒரு காரு எப்பயோ ஒரு வண்டி போகுது. அவங்களுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. எல்லாமே ஒரு 30-40 தான் போகிறாங்க. நல்லா இருக்குது. ஸோ இதே ஸ்ட்ரைட் ரோட்டில் தான் இருக்குது. போனால் ஒரு 1/2 அன் ஹவரில் இந்த பைக் ரெண்டல் கம்பெனி போயிடலாம். அங்கே போயிட்டு என்ன ப்ரொசீஜர்னு பார்ப்போம். என்னதான் இங்கே அமைதியாக கொஞ்சம் மற்ற சிட்டிஸோட டெவலப்மெண்ட் கொஞ்சம் பின்தங்கி இருந்தால் கூட இங்கேயுமே வந்து மெட்ரோ ஒர்க்லாம் வரப்போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே மெட்ரோ ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இப்போ சென்னை பெங்களூர் மெட்ரோ ஒர்க் நடக்கும்போது எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்கும். அதாவது அவ்வளோ டிராஃபிக் எதாவது இருக்கும்ல. இங்கே பாருங்கள் அவ்வளோ நார்மலாக இருக்குது. ஏன்னா ரோடு டிராஃபிக் கம்மி, ரோடு ரொம்ப அகலமாக இருக்கனால மெட்ரோ ஒர்க் அது ஒரு பக்கமாக போய்கிட்டு இருக்கு, மக்கள் அது ஒரு பக்கமாக போய்கிட்டு இருக்காங்க. இதான் ரயில்வே ஸ்டேஷன். நல்ல மாடர்னான ரயில்வே ஸ்டேஷன். இப்போ தான் ரீசெண்டாக ரீஃபர்ஸ் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே மால்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது.
இந்த ஸ்டேஷன் பக்கத்தில் தான் வந்து பைக் ரெண்டல் கம்பெனி இருக்குது. அது எங்கேன்னு பார்ப்போம். பக்கத்தில் தான் இருக்குது, இன்னும் ஒரு 2 நிமிஷம் நடந்தால் வந்துடும். ஸோ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். பைக் ரெண்டல் கம்பெனிக்கு வந்தாச்சு. வந்துட்டு பைக் எடுத்தாச்சு. ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான், எல்லா இடத்துலையும் மாதிரியே. ஜஸ்ட்டு ஐடி கார்டு கொடுத்துட்டு மணி கொடுத்தா பைக் எடுத்துருது. சூப்பர். இப்போ பெருசாக அடுத்து பிளான் இல்லை, அப்படியே பைக்கில் ரூம் பண்ணிவிட்டு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாப் இருந்தால் அங்கே போய் எடுக்க போகிறேன். பார்ப்போம் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக அதை பார்க்குறேன். இந்த இப்போ நம்ம பைக் ரெண்டல் எடுத்த பக்கத்துலேயே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. இங்கே பெட்ரோல் பங்க் பெட்ரோல் போடலான்னு வந்தேன். ஸோ பெட்ரோல் போட்டு வெளியே வரும்போது பார்த்தா இந்த மார்க்கெட்லாம் சேஜி இருந்துச்சு. அப்படியே பைக்கை திருத்திட்டேன். இங்கே தான் எழுதியிருக்கு பார்த்தீங்களா, சேத்தக் மார்க்கெட். இது வியாபாரி, எல்லா விதமான வியாபாரத்துக்கு ஏற்ற பொருளும் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம ஏரியாவில் இருக்க அந்த ஹார்ட்வேர் இது மாதிரி இருக்குது, எல்லா ஆட்டோமொபைல்ஸ் அப்புறம் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது. ஹார்ட்வேர் ரிலேட்டடாக இருக்குது எல்லாமே. அதனால ஹோட்டல்ஸ் அப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸும் கொஞ்சம் இது இருக்குது. சும்மா அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வாக்கிங் பண்ணலாம் இங்கே. கோபாலில் ஃபஸ்ட்டு தமிழ் கடை பார்த்தாச்சு. இப்போ காட்டுற பாருங்க. வாங்க உள்ள போய் பார்ப்போம் என்ன இருக்கு. இங்கே சவுத் இந்தியன் மீல்ஸ் வச்சேன். சவுத் இந்தியன் மீல்ஸ் இல்லையா, இடியாப்பம் வச்சுருந்தாங்க. இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் வாங்கிடலாம். ஸோ அஸ் யூஷுவல் இட்லி, தோசை அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதில் சாம்பார் ரைஸ் இருக்குன்னாங்க. சரி சாம்பார் ரைஸ் கொடுத்தாங்க. சாப்பிட்டாச்சு. நீட்டாக இருந்துச்சு, டீசெண்டாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஃபுட்டு. மீல்ஸ் இல்லை, நான் சொன்ன மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் இருந்தது. சாம்பார் ரைஸ் ஃப்ரெஷ்ஷாக நல்லா சுட சுட இருந்தது. சாப்பிட்டாச்சு. அடுத்து கொஞ்சம் முன்னாடி போனால் கொஞ்சம் பஜார் மாதிரி தெரியுது, என்னென்னு பார்ப்போம். இங்கே இன்னொரு தமிழ் கடை ஒன்று இருக்குது. நான் பேர் தமிழ் கடை. உள்ளே பார்த்தா மெனு ஐட்டமில் அவ்வளோலாம் தமிழ் ஃபுட்டு கிடையாது, சும்மா வெரைட்டி ரைஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து பெரிய ஷாப்பிங் மால், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. அப்படியே எல்லா மாடர்ன் ஸ்டோர்ஸும் இங்கே இருக்கும், ஹைடெக்கான ஸ்டோர்ஸ் எல்லாமே. அது பக்கத்தில் இருக்குல்ல, ரைட் ஹேண்ட் சைடில் தூரத்தில் ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன். ஸோ நம்ம பைக் ரெண்டல் எடுத்ததுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பெரிய பில்டிங் இருந்துச்சு. இந்த ஷாப்பிங் மாலில் உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். எப்படி இது மாடர்னாக இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், என்னென்ன ஷாப்லாம் இருக்குன்னு பார்ப்போம், மற்ற சிட்டிஸை கம்பேர் பண்ணி பார்ப்போம்.
அந்த பன்சால் ஒன்றுங்கிறது பக்கத்துலேயே பன்சால் பிளாஸான்னு ஒரு மால் இருக்கு. இது ஒரு சின்ன மால் தான், ஆனால் அட்லீஸ்ட் இங்கே இந்த க்ளோத்ஸ் ரிலேட்டட், அப்புறம் ஒரு சினிமா தியேட்டர் இருக்குது, அப்புறம் ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது, ப்ராப்பர் மாலாக இருக்குது. அப்படி இதுவும் இப்போ தான் புதுசாக பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு போல இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இப்போ 2 ஃப்ளோர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த லிஃப்டெல்லாம் இன்னும் ஆப்ரேஷனில் கூட இல்லை. லிஃப்ட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, சாரி எஸ்கலேட்டர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் லிஃப்ட் வந்து பக்கத்தில் ஒன்று இருக்குது, அதில் போகலான்னு நினைக்கிறேன். சரி, அதில் போகலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு. ஒரு ஊரில் நடுவில் ஒரு இடம் வச்சுருக்காங்க, ஐ லவ் கோபால், வி லவ் அப்படின்னு இதே வந்து இருக்குது, ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மால்ஸ்லாம் பார்த்துட்டு சரி ஹோட்டல் ரூம் போகிறேன், போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு. ஹோட்டல் ரூம் போயிட்டா கொஞ்சம் லேட் ஆகிரும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து டின்னர் தான் இன்னைக்கு. ரொம்ப ஸ்லோவாக பார்த்துட்டு அவ்வளோதான். அந்த வண்டியில் கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றிட்டு இருந்தது தான் இந்த இன்னைக்கு என்ஜாய்மெண்ட்டு. பெருசாக ஒன்றும் ப்ராப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட் பார்க்கல. பட் நாளைக்கு ஏதாவது ஒரு 2 இடமாவது கண்டிப்பாக முடியும் பிளான் வச்சுக்கேன், பார்க்கலாம். பட் இன்னைக்கு வந்து ரொம்ப லக்ஷராக ரொம்ப கூலாக இருந்துச்சு. போபால் வந்து ஓவரால் சூப்பராக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது. எந்த இதுவும் இல்லை, எதுவுமே சண்டை நல்லா இல்லை, எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. மால்ஸ்லேயுமே எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சாட்டர்டே இன்னைக்கு அதுவே இவ்வளோதான் இருக்குது, மற்ற நாள்லாம் இன்னும் ரொம்ப அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். திங்கக்கிழமை மோஸ்ட்லி நான் போபாலில் தான் இருப்போம், பார்ப்போம் திங்கக்கிழமை எப்படி இருக்கு. ஹலோ, இன்னைக்கு வந்து டே 2 போபாலில். இன்னைக்கு சண்டே மார்னிங் மெதுவாக எந்திரிச்சிட்டு வெளியே போய் டீ குடிச்சிட்டு வந்தேன். டீ குடிச்சிட்டு இன்றைக்கி என்னென்ன பண்ணலான்னு பிளான் போட்டேன். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங், லேப்டாப் வந்து கம்ப்ளீட்டாக டெட் ஆயிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, பட் லேப்டாப் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு. ஸோ அதனால் போய் புது லேப்டாப் வாங்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஆனால் இங்கே கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஓப்பன் பண்ணுறதுல எல்லாமே 11 o'clock தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால் சரி கொஞ்சம் லேட்டாக கிளம்பலான்னு ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 கிட்டத்தில் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து லேப்டாப் பர்ச்சேஸ்க்கு இங்கே லேப்டாப்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆன்லைனில் பண்ணலாம், சப்போஸ் டெலிவரி கொஞ்சம் இங்கே லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதுக்காக இங்கே இருக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் சரி போய் கடையிலே வாங்கலான்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு டாப் 3 பிளேசஸ் போபாலில் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை இன்றைக்கி முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஸோ அது எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு தான் வந்து நம்ம போபாலில் எத்தனை நாளைக்கு இருக்க போகிறோம், என்னென்னலாம் பண்ண போகிறோங்கிறத முடிவு பண்ணணும். இந்த போபால் ட்ரிப்பே வந்து ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப ரிஜிடான ஐட்டனரிலாம் இல்லாத ஒரு சோலோ ட்ரிப். ஸோ ஒன்று ஒன்றா கேஷுவலாக பண்ணிகிட்டு இருக்கோம். சரி ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் லேப்டாப் பார்த்துட்டு அப்புறம் சைட் சீயிங் இன்னைக்கு பார்ப்போம் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறோன்னு. போபாலில் அதுவும்
ஆக்சுவலாக அது ரயில்வே ஸ்டேஷன் பக்கம்ன்றனாலே நினைக்கிறேன். எக்கச்சக்க சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு, எங்கே திரும்பினாலும் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான். ஆனால் எல்லா சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுமே இட்லி தோசை அவ்வளோ, அந்த 2 வெரைட்டி தான், வேறு எதுவும் இல்லை. பொங்கல் பூரிலாம் கூட இல்லை. ஆனால் காலையில் வேறு எதுவும் சாப்பிட்றதுக்கு இல்லை, இதாக இருக்குது. வேறு இவங்களோடதுன்னா இந்த போஹா, அப்புறம் சில இடத்துல ரோட்டி சாப்பிட்றாங்க, சில இடத்துல சமோசா வச்சு இந்த சாட் ஐட்டம் இருக்குல்லையா அதை காலையிலே சாப்பிட்றாங்க. எனக்கு அது ஈவினிங்கே சாப்பிட பிடிக்காது, காலையிலலாம் வாய்ப்பே இல்லை. அதனால திருப்பி இன்னைக்கு இட்லி தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நேற்று நைட்டு வந்து அதே மாதிரி தோசை சாப்பிட்டேன். தோசை வந்து நார்மலாக, ஏன்னா இவங்க தோசாவில் நம்ம ப்ராப்பராக தமிழ்நாட்டு தோசை இல்லை, சவுத் இந்தியன்றனால அவங்க இந்த பெங்களூர் ஸ்டைல் தோசைலாம் ரொம்ப திக்காக, வெளியே கிறிஸ்பியாக கொஞ்சம் டார்க்காக எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தோசை தான் இருக்குது. அந்த தோசை பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது ரொம்ப எனக்கு அவ்வளோ பிடிக்காது, கொஞ்சம் ஓரளவுக்கு தின்னா இருந்தால் தான் பிடிக்கும். அதனால அந்த மாதிரி தோசை வாங்கணுங்கிற பிளைன் தோசைன்னு கேட்டேன். ஆனால் அந்த பிளைன் தோசாலேயே அவங்க ஏதோ பன்னீர் அது இதுன்னு லேயராக வச்சு கொடுத்தாங்க. நைட்டு சுத்தமாக சாப்பிடவே முடியல. இப்போ காலையில் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட முடியாது, வேஸ்ட் பண்ணிடுவேன். அதனால தான் சேஃபஸ்ட்டாக இட்லியே வாங்கியிருக்கேன். அந்த இட்லி எனக்கு போர் அடிக்க வச்சுருவாங்க போல இருக்கு. எனக்கு காலையில் ஒரு நாள் சாப்பிட்டா அடுத்த நாள் காலையில் வேறு சாப்பிட்றது தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏதாவது ஒரு பூரியாக சாப்பிட்லான்னு பார்த்தேன், அது கூட கிடைக்கல. இந்த ஆப்போசிட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, இங்கே வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்குது. ஸோ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அது வந்து தாபா, அங்கே சோலாப்பூரி இருக்குன்னு மெனுவில் இருக்குது. போய் கேட்டதுக்கு இன்னும் லேட் ஆகும் அப்படின்ட்டாங்க. எவ்வளோ லேட்னு தெரியல, ஏன்னா இப்போ 11 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் லேட்டானா எப்போ போடுவோம்னு தெரியல. ஆனால் போபால் வந்து கொஞ்சம் இந்த விஷயத்தில் மோசம் தான், ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிக்குது ஊர். குளிர்னாலன்னு நினைக்கிறேன். 11 மணிக்கு கூட இன்னும் நிறைய கடையை ஓப்பன் பண்ணலை, ஓப்பன் பண்ணாலும் இது இல்லை அது இல்லைங்கிறாங்க. எங்களோட உணவு முறை எப்படின்னு தெரியல. நம்ம தமிழ்நாட்டிலலாம் காலையில் கொஞ்சம் 6-7 மணிக்கெலாம் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க, அது நல்ல விஷயம். இவங்க லேட்டாக தான் சாப்பிடுவாங்க போல இருக்கு. ப்ராப்பராக லஞ்சுக்கு வந்து இவங்களோட ரோட்டி சப்ஜி அந்த மாதிரி சாப்பிடல. இன்றைக்கி அந்த மாதிரி எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். கண்டிப்பாக இன்றைக்கி மத்தியானம் சவுத் இந்தியன் கிடையாது, இவங்களோட ஃபுட்டு தான் எங்கேயாவது சாப்பிடணும். ஏன்னா அது நிறைய கடையில் பார்த்தேன். ஆஃப்டர்நூன் வந்து தாலி கிடைக்குது, அதில் சப்பாத்தி சப்ஜி ரைஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த இட்லி நல்லா இருக்குது. நேற்று காலையில் நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு கீழேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா, அங்கே போய் சாப்பிட்டேன். எப்பாடா எப்படி இட்லி இருக்கக்கூடாதோ அது மாதிரியே கரெக்டாக ப்ரிப்பேர் தான். எனக்கு கல் மாதிரி இருந்துச்சு, பார்க்குறதுக்கு வெள்ளையாக இல்லை, அப்புறம் டேஸ்ட்டே சுத்தமாக இல்லை. இது பரவாயில்ல, பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாதுன்னா ஓரளவுக்கு இருக்குது. ஸோ ஃபுட்டுக்கு வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில் பெங்களூர் தான் பெஸ்ட்டு. எல்லா விதத்துலேயும் காலையில் ஏர்லி மார்னிங்லேருந்தே ஃபுட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நைட்டு 10 o'clock வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சதை எப்போனாலும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடலாம், இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. மெனு ஐட்டத்தில் என்ன இருக்கோ அது வந்து ஹோல் டே கிடைக்கும். தமிழ்நாட்டில் கூட காலையில் கொஞ்ச நேரம் கழிச்சு காலையில் இது கிடைக்காது, அப்புறம் மத்தியானம் ரைஸ் இருக்கும், அப்புறம் இருக்காது, அப்படி இப்படின்னு இருக்கும். பெங்களூரில் பொதுவாக உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்னா 3 நேரம் சாப்பிட்னாலும் 3 நேரமே கிடைக்கும். அந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணிப்பாங்க எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் கூட சில ரெஸ்டாரண்ட்டில் அப்படி இருக்கலாம், ஆனால் அதை அப்படி தேடி போய் கண்டுபிடிக்கணும். பெங்களூரில் மோஸ்ட்லி எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே மெனு ஐட்டத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாமே எப்பயுமே கிடைக்கிறது. அடுத்து லேப்டாப் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டில் தான். ஸோ அடுத்து வந்து லேப்டாப்பை பார்க்கணும். அவங்களும் திறந்துட்டாங்க, 11 o'clock ஆயிடுச்சு. நம்ம 10 o'clock ரூம் வருது. அப்படி இதுவாக பைக் ஓட்டிகிட்டு வந்தால் 11 o'clock கரெக்டாக இருக்கும் வந்துச்சு, அதே மாதிரி கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து லேப்டாப் ஷாப்பில் பார்ப்போம். பக்கத்துலேயே குரோமா கடை இருக்குது, அங்கே தான் போய் சரி வேறு பிராண்ட்ஸ் எல்லாம் ஆப்பிள் தான் வாங்கணும், ஆப்பிள் லேப்டாப் தான் வாங்கணும். இருந்தால் கூட வேறு பிராண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்திருக்கேன். ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. சரி உள்ளே போய் பார்க்கலாம் லேப்டாப்லாம் எப்படி இருக்குன்னு. சரி ஒரு நல்ல டீலுக்கே ஒரு ஆப்பிள் லேப்டாப் இருக்குது. ஆனால் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் தான் சேவிங்ஸ் இருக்குது. ஒரு 10,000 ஆஃபர் தரானு, அது எதுக்குன்னு தெரில. கிரெடிட் கார்டு வந்து நான் ஹோட்டலில் வச்சுருக்கேன். சரி நம்ம இப்போ அதுக்காண்டி ஹோட்டல் போயிட்டு வர தேவையில்லை.
ஸோ இதுவும் நல்ல ஐடியா தான். ஏன்னா சைட் சீயிங் பண்ணுறதெல்லாம் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சைட் சீயிங்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல ஹோட்டல் போயிட்டு வந்தீங்க திருப்பி வந்து வாங்க வருவோம். வாங்க அடுத்து ஃபஸ்ட்டு என்ன சைட் சீயிங் லொக்கேஷன் தெரியலை. 3 லொக்கேஷன் போக போகிறோம் இன்னைக்கு. அது எது பெஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்து அதில் போய் பார்ப்போம். டூரிஸ்ட் ஸ்பாட் ஒன்றுனா போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுதுன்னா அப்போ இந்த கடை பார்த்தேன். சரி இங்கே போய் எப்படி லேப்டாப் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஆக்சுவலாக நல்ல டீலாக கிடச்சிச்சு. ஒரு 6000 கம்மியாக கிடச்சிச்சு. அதுவும் இல்லாமல் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம், பட் கார்டு டீட்டெயில்ஸ் இருந்தால் போதும், கிரெடிட் கார்டே தேவையில்லை அப்படின்னாங்க. அதில் இங்கேயே வாங்கிட்டேன். இங்கே வாங்கிட்டேன். ஸோ இப்போ லேப்டாப்பை தூக்கிட்டு நம்ம வெளியே திரும்பிட முடியாது இல்லையா, சேஃப் கிடையாது. அதனால போய் ஹோட்டல் ரூமில் வச்சுட்டு அப்புறம் ரிலாக்ஸாக நம்மளோட டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகலாம். சரி போய் ஹோட்டல் ரூமில் போய் இதை வைக்க போகலாம். டாப் 3ல சர்ச் பண்ணது எல்லாமே சர்ச் பண்ணது இது. அதனால் ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். உள்ளே போய் தான் பார்க்கணும். நான் பொதுவாக போகிறதுக்கு முன்னாடி உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். கொஞ்ச நாள் உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கணும். இன்சூரன்ஸ் வந்துருக்கேன். இன்சூரன்ஸ் எதுவும் தெரியல. இன்சூரன்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. இங்கே க்யூ இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு. டிக்கெட் வந்து 50 ருபீஸ், 20 ருபீஸ்க்கு வந்து பார்க்கிங். இது வந்து எப்படி இல்லைன்னா பெரிய ஏக்கர் கணக்கில் இடம் இருக்குது. இங்கே இவங்களோட நார்த் இந்தியன் வில்லேஜஸ், மத்திய பிரதேஷ் மட்டும் கிடையாது, ஐ திங்க் வேறு ஸ்டேட்டில் இருக்க வில்லேஜஸோட கல்ச்சர் எல்லாத்தையும் இது பண்ணுற மாதிரி அங்கங்கே செட்டப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பில்டிங், ஃபுட்டு அதெல்லாம். இது வந்து இப்போ ஆக்சுவலாக எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குது. இப்போ சென்னையில் வந்து தக்ஷின் சித்ரா இருக்குல்ல, அது மாதிரி தான். ஸோ எல்லா கல்ச்சரும் இருக்கிற மாதிரி நல்லா தான் இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ரொம்ப லைட்டாக இருக்கும். இங்கே நார்த் இந்தியனோட கல்ச்சர் வந்து அதிகமாக கிடைக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஏதோ ட்ரெடிஷ்னல் டெக்னாலஜி பார்க் அப்படின்னா என்னென்னு தெரில. ஏன்னா ஃபுல்லாக குடிசைகளாக தான் இருக்குது. இதில் என்ன டெக்னாலஜின்னு தெரில. இந்த மாதிரி குடிசைகளாக இருக்குது. அந்த குடிசைகளுக்குள்ளே எப்படி சமைச்சாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே இருந்த பொருட்கள்லாம் எப்படி பண்ணாங்க, மண்ணில் பண்ணாங்க, முக்கால்வாசி மண்ணில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் டெக்னாலஜினா என்ன டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு கேலியாக சொன்னேன். பார்த்தா இங்கே இருக்கிற அந்த என்னதான் பழங்காலத்தில் சின்ன சின்ன விஷயம் கண்டுபிடிச்சிருந்தா கூட, பட் அந்த காலத்துக்கு அது ஒரு டீல் பிரேக்கராக தான் இருந்திருக்கும். அதனால் அந்த டெக்னாலஜி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வுட்டில் பண்ணது, அயன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அயனில் பண்ணது. என்ன சவுத் சைடு வந்து கொஞ்சம் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கோம். அதனால் சிலதை மறந்துட்டோம். இவங்க வந்து ஸ்லோவாக வராங்க. இந்த மாதிரி மண்லேயான இந்த அடுப்புலாம் வந்து நம்ம ஊர்லேயும் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் தான் வந்திருக்கும். அதெல்லாம் ஒரு 80s 90ஸ்லேயே மறந்துருச்சு வில்லேஜஸ்லேயே. ஆனால் இப்போ இன்னும் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது போபால்லையே இதெல்லாம் பார்க்க முடியுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ மற்ற வில்லேஜஸ்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள். கிணத்துல தண்ணி இறைக்கிறதுலாம் இதெல்லாம் நம்ம ஊரில் மியூசியமில் கூட இருக்காது. ஸோ இங்கேயும் மியூசியமில் தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்மலாக சில இடத்துல கூட இன்னும் வச்சுருக்காங்க. வெளியவே பார்த்தேன். பாருங்க, பெரிய ஏக்கர் கணக்கில் இருக்க இடம். அது ஒன்றுங்க, போபாலில் வந்து பயங்கரமாக இருக்குது இடம். பாப்புலேஷனுக்கு அதிகமாகவே இருக்குது. இது வந்து அந்த கிரைன்ஸ் எல்லாம் வச்சு ஆட்டுவாங்கல்ல, அது. ஸோ
பீஸ்ஃபுல்லாக வாழணுன்னா இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் வந்து வாழலாம். இன்னொன்று பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக சண்டே எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள் கூட்டம். அடுத்து இந்த செக்ஷனில் வந்து பாட்ரி ரிலேட்டடான எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதில் எப்படி ரெவல்யூஷன் ஆகி வந்தாங்க அப்படின்னு அப்படி செக்ஷனாக வச்சுருக்காங்க. நீட்டாக தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது லஞ்ச் டைம்னால உள்ளே ஒரு கேன்டீன் இருக்குது. இந்த கேன்டீனுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ தாலின்னு ஆர்டர் பண்ணேன். ஸோ லேட் ஆகிடுச்சு போல இருக்குது. ஏதோ இல்லை அப்படின்னாங்க. இருக்கிறத வச்சு கொடுத்துருக்காங்க. மெயினாக ரோட்டி கொஞ்சம் சப்ஜி இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப நார்மலாக இருக்குது. சாதம் உங்களுக்கு வேணா தெரியல. சரி, ஓரளவுக்கு சாப்பிட்டு மீதியை வச்சிட வேண்டியதான். எப்படியும் அந்த சப்பாத்தியை சாப்பிட்டேன் ரெண்டையுமே. நீங்கள் ஃபுல்லாக வாக்கிங் அதிகமாக பண்ணணுன்னு சாப்பிட்டேன். எப்படி சாப்பிட்டு எனக்கு தெரியல. ஆனால் டேஸ்ட் ஓகே தான் இருந்துச்சு. அது ஃப்ரெஷ்ஷாக அவங்க அங்கேயே லோக்கலாக பண்ணி பண்ணுறாங்க. அதனால டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. பட் தெரியும்ல, நம்ம ரொம்ப ட்ரையாக தான் சாப்பிடுவாங்க. அதனால் ஃபுல்லாக குழம்பு கொஞ்சம் தான் இருந்துச்சு. குழம்பு ரொம்ப கட்டியாக இருந்தது. அப்புறம் வேறு இன்னும் 2 சப்ஜி கொடுத்துருக்கலாம். அதான் ஒரு சப்ஜி தான் இருந்துச்சு. பொதுவாக அப்படி தான் சாப்பிட்றாங்க. அது எங்கேயுமே ரொம்ப நல்லா கிரேவியாக நம்ம மாதிரி சாப்பிட்றது கிடையாது தான். ஓகே, அதில் தான் நிறைய நான் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டாக போகிறேன். ஏன்னா ஃபுட்டு சரியில்லைன்னா நம்மளுக்கு இங்கே ஸ்டேயே கடுப்பாயிரும். சோஃபா ஸோ குட், ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த மாதிரி உள்ளே வந்தோடனே ஒரு இன்ட்ரோடக்டரி கேலரி இருக்குது. அது எல்லாம் வெளியே என்னென்ன பார்க்க போகிறோமோ அது எல்லாத்தையும் ஒரு ரூமில் இப்படி ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல ஐடியா. ஸோ உள்ளே வந்தோன்னே நம்ம இதை பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபர்தராக போய்க்கலாம், இல்லாட்டி அப்படியே ரிட்டர்ன் ஆகிடலாம். ஸோ இங்கே பெரிய விஷயம் அப்படின்னாலே இந்த இண்டோர் மியூசியம் தானா. அது பாருங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்குன்னு. வாவ். ஸோ நம்ம எல்லா கல்ச்சரோட இதையும் வச்சுருப்பாங்க போல இருக்கு. எப்படி இருக்குன்னு தெரியல, பட் உள்ளே போய் பார்ப்போம். ஏன்னா இது நான் தேடும் போதே இது ஒரு மியூசியம் அவ்வளோதான் போட்டிருந்தாங்க. உள்ளே வந்து பார்க்க தான் நிறைய மாடல்ஸ், அவங்களோட ஆர்கிடெக்சர் இதெல்லாம் வந்து அதோட மாடல்ஸே செஞ்சு வச்சுருக்க மாதிரி இருக்குது. பட் இதுதான் வந்து சென்ட்ரலில் இருக்குது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஒரு நல்லா பார்ப்போம்.
மியூசியத்தை பார்த்தாச்சு, ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஒருத்தர் ஆக்சுவலாக ஒரு மற்ற எல்லா நாட்டிலையும் எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு அவங்களோட கல்ச்சரை காட்டுற மியூசியம் தான். ஆனால் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதுவும் மாடர்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, நல்ல டிசைன், நல்ல நீட்டாக இது பண்ணியிருக்காங்க. அதான் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அதுக்கே இவ்வளோ ஆட்கள் கம்மியாக இருக்காங்க. ஸோ அதனால் மெயின்டெனன்ஸ் ஈஸி. ஸோ ரொம்ப க்ளீனாக இருக்குது எல்லா இடமுமே. அந்த டாப் வந்து அவங்க எல்லாருமே க்ளீன் பண்ணிட்டேவும் தான் இருக்காங்க, பார்த்தா தெரியுது. நல்ல சர்வீஸ் நல்லா பண்ணுறாங்க. ப்ராப்ளம் சரி பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வேறு எதுவும் இருக்குமான்னு தெரியல. கொஞ்சம் தள்ளி போய் பார்க்கணும், வேறு ஏதாவது இந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் தள்ளி நடந்து போய் பார்க்குறேன். இந்த மியூசியமில் அவ்வளோதான், எல்லாம் பார்த்தாச்சு. வெளியே வந்துட்டேன். அடுத்து வந்து ரெண்டாவது முக்கியமான இடம் வந்து ஏதோ ஒரு மாஸ்க் இருக்கான், ரொம்ப ஃபேமஸானதும் போடுறாங்க. அதுக்கு போவோம். அது இங்கேருந்து ஒரு 1/2 hour பைக்கில் நாங்கள் போயிட்டு கண்டிப்பாக. நம்ம அடுத்து வந்திருக்கிற ஸ்பாட் வந்து ஒரு மாஸ்க்கு, அதனால பெருசாக இருக்கு, ரொம்ப முக்கியமானது போல இருக்கு. இது பேர் வந்து தருல் உலூம் தாஜுல் மஜித் அப்படின்னு ஒரு பெரிய சென்டென்ஸ் மாதிரி இருக்கு இந்த பேரு. இந்த மாஸ்க் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப பெருசு, சூப்பரா இருக்கு. ஆனா அது ரொம்ப பழமையானது, அப்படியே வச்சிருக்காங்க, கொஞ்சம் கூட ரெனோவேட் பண்ணாம. அதனால அந்த வியூலாம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1980s சில நாடகங்கள்ல காட்டுவாங்கல்ல, இந்த மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க. இதுதான் வந்து பக்கத்துலயே ஒரு லேக் இருக்கு அழகா. அந்த லேக்கை சுத்தி சில பழைய பில்டிங்ஸ்லாம் இருக்கு பாருங்க. ரொம்ப குப்பையெல்லாம் இல்லை, மற்ற நான் எதிர்பார்த்த அளவுக்கு குப்பையெல்லாம் இல்லை. ஒன்று மக்களே கிளீனாக இருக்காங்க, இல்லை இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீட்டாக தான் இருக்கு. இதுதான் வந்து இந்த மாஸ்கோட என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கு. வேற சைடு எதுவும் என்ட்ரன்ஸ் இருக்கு மாதிரி தெரியல. ஆனால் படிக்கட்டுலாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 100 படிக்கட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் ரொம்ப உயரமா இருக்கு. சரி, அதில் மேலே போய் ஏறி போய் பார்ப்போம். உள்ள வந்து அலோடு தானா, பட் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எதுவுமே எடுக்கலாமா? சரி, ஓகே. ஆனால் உள்ளே வந்து பெருசாக ஒன்றும் இருக்காதான். மாஸ்க் அவங்க தொழுகிற இடம் அந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு. பெருசாக மற்ற டெம்பிளில் இருக்க மாதிரி இருக்காது போல இருக்கு. சரி, நான் உள்ளே போயிட்டு வரேன். உள்ளே போயிட்டு வந்து குயிக்காக போயிட்டு வந்துடுவேன். அது அடுத்த அது 3வது டூரிஸ்ட் ஸ்பாட் வந்தாச்சு. இது வந்து ஒரு பெரிய லேக்கு, போபாலில் சென்டரில் இருக்க லேக்கு. சூப்பராக அழகான லேக்கு. இது பேர் வந்து அப்பர் லேக். இன்னொரு லேக் இருக்குது கொஞ்சம் சின்னது, அது பேர் லோயர் லேக்கு. இதை பாருங்க, இப்போ பாருங்க, இது ஒரு லேக் மாதிரியே இருக்குது. அது பெரிய கடல் மாதிரி இருக்கு பாருங்க. இங்க போட்டிங்லாம் இருக்கு. அது வந்து எனக்கு கொஞ்சம் தள்ளி போனா தெரியல, தூரத்துல அந்த அத்தனை போட்டு இருக்கு. போட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்ம எல்லா இடத்துலயும் பண்றதுதான். இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஒரு பிஸி சிட்டில இவ்வளோ பெரிய லேக்கு. இந்த நர்மதா ரிவர் இருக்கு இல்லையா, நர்மதா ரிவர்ல இருந்து வந்த பில்லாறு லேக்கு. அதனாலதான் வத்தாம, எப்பயுமே வத்தாம இருக்குமா.
இந்த லேக்கை சுற்றி இங்கே ஒரு அப்படியே வாக்கிங் பாத் இருக்கு, அது ஒரு தூரத்துக்கு போகுது. ஸோ சண்டே ஈவினிங்கிறதுனால இங்கே தான் கொஞ்சம் கூட்டம் பார்க்க முடியுது. மற்ற எல்லா இடத்தோட கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கூட்டம் இருக்குது. இங்கே ரொம்ப டிராஃபிக் இருந்தாங்க. நான் ஒரு 2 கார் அங்கே நின்றுட்டு அப்படி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதான் டிராஃபிக் அந்த ஊரில். இந்த லேக்கை சுற்றி எங்கே பார்த்தாலும் நார்த் இந்தியாவில் இருக்கிற சாண்ட்விட்சு, மேகி இந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே போர் அடிக்காதான் தெரியல. அதே கடை தான் எல்லா இடத்துலையும் இருக்கு. எப்படி எல்லா இடத்துலையும் மக்கள் வாங்கி சாப்பிடுவான்னு தெரியல. சுத்தமாக வெரைட்டி இல்லை இங்கே, அதை பார்க்க முடியுது. எங்கே பார்த்தாலும் மேகி, சாண்ட்விச், அப்புறம் அவங்க சாப்பிட்ற அந்த பொரியில பண்ண போகால பண்ணது ஒரு சேது, அவ்வளோதான். ஒரு கடை காட்டுறேன் பாருங்க, இந்த தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கடை தான் எல்லா கடையுமே. எனக்கு அவ்வளோ சாட் ஐட்டம் பிடிக்காதனால நான் இதெல்லாம் சாப்பிடல. டீ மட்டும் தான் குடிச்சுப்பேன் இந்த மாதிரி இடத்துல. அவ்வளோதான் இந்த லேக்கில் பார்க்குறதுக்கு. நைட்டும் ஆயிடுச்சு. ஸோ இனி லைட்டு வெளிச்சத்தில் ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் சீக்கிரமாகவும் இங்கே இருட்டிடுது. ஒரு 6 மணிக்கெலாம் நல்லா இருட்டிட்டு குளிர ஆரம்பிச்சிடுது. சரி, அது முன்னாடி ஒரு 6 இப்போ கிளம்புனா தான் ஒரு 6:30க்காவது ரூமுக்கு போயிடலாம். ரூம் போயிட்டு அடுத்து இன்னைக்கு நைட் ஏதாவது டின்னர் எங்கேயாவது ஸ்பெஷலாக சாப்பிட முடியலான்னு பார்ப்போம்.